வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அமெரிக்க கப்பலுக்கு அனுமதி மறுப்பு. யாழில் பாரிய காணி மோசடி, அதிர்ச்சியில் புலம்பெயர் தமிழர்கள். இந்திய உயர்ஸ்தானிகர் பெசிலிடையே விசேட சந்திப்பு. தமிழ்நாட்டிலிருந்து காங்கேசன்துறைக்கு மீண்டும் கப்பல் சேவை. ரஷ்யாவுக்கு ஆதரவளித்தால் சீனாவிற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வுக் கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் எந்தவொரு ஆய்வுக் கப்பலும் பிரவேசிக்க அனுமதி இல்லை என அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள், தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்கரைக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது. கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணியொன்றை மோசடியான முறையில் விற்பனை செய்த நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான காணியை இவ்வாறு மோசடியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியினை 3 துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார், மற்றும் ஒரு பகுதியை வங்கியில் ஈடு வைத்துள்ளார். மற்றைய காணி துண்டினை தனது உறவினர்களுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்யப்பட்டு யாழ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். புலம்பெயர் நாடுகளில் வாழும் அதிகளவான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் காணிகளை கொள்வனவு செய்த நிலையில் மற்றொருவரின் கண்காணிப்பில் விட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள பிரதான கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டை பொதுஜன பெரமுன தரப்பு எடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பரஸ்பர நலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீன ஆதரவாளராக காட்டப்பட்டுள்ள நிலையில் பெசில் ராஜபக்ஷ இந்திய தரப்புக்கு சார்பானவராகவே தம்மை அடையாளம் காட்டிக் கொண்டுள்ளார். இதேவேளை இந்திய அரசாங்கம் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியின் குழுவினரையும் நாட்டுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை பேசுபொருளாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது. அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் 11ஆம் தேதி நாகை மாவட்டத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பரீட்சாத்த சேவையில் ஈடுபட உள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகையை சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அண்ணளவாக 34,200 ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் நுழைவுச்சீட்டு விற்பனை முகவர் நிலையம் யாழ் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையத்திலும் நுழைவுச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மோதலில் ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தாவிட்டால் சீனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பனிப்போருக்கு பின்னர் இந்த ஒத்துழைப்பு ஐரோப்பிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் கூறியதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. ஸ்டேலுடனான மோதலை மேலும் அதிகரிப்பதற்கு எதிராக ஈரானுடனான தனது உறவை சீனா பயன்படுத்துகிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.